ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாமா? கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 2 பேருக்கான அளவு. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் லைட்டாக பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் காளானை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காளானும் சேர்த்துட்டு முட்டை பார்த்திங்கன்னா 4 முட்டை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டு இந்த தொக்கை தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆனோடனே சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி நீங்கள் ஆம்லேட் மாதிரி எடுத்துக்கோங்க. டயட்டில் இருக்கிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, இன்ஸ்டண்ட்டாக ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் அப்படின்னா இதில் ஒரு 2 ஆம்லேட் நீங்கள் சுட்டு கொடுத்தீங்கனாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸும் நீங்கள் போட்டுக்கலாம். காளான் இல்லைன்னா நீங்கள் முட்டைக்கோஸோ இல்லை கேப்சிகமோ சேர்த்து கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.